நீ வந்து இந்த சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா, நாம் தனி தான். நமக்கு நிறைய பேர் இருக்கிறாங்கும் போது தான் மெத்தனமாக இருக்க தோணும். நமக்காக நிறைய பேர் இருக்கிறாங்க, நமக்காக உயிரை கொடுப்பாங்க. இப்படி மற்றவங்கள நீ நம்பும்போது என்ன ஆகுனா, நீ சோம்பேறியாவ, மெத்தனமாயிடுவ. நமக்காக மற்றவங்க இருக்காங்க அப்படிங்கிற அப்போ நீ தனி தான், உனக்காக யாருமே இல்லை அப்படிங்கிறத, உனக்காக யாராவது அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள விரும்பாத நீ. ஏன்னா அவங்க அப்படி இருக்கிறாங்க அப்படிங்கும்போது நீ மெத்தனமாயிடுவ, சோம்பேறி ஆகிடுவேன். உனக்கு சாதிக்கணுங்கிற எண்ணமே இருக்குது. நமக்காக இத்தனை பேர் இருக்காங்க, நமக்காக உயிரை கொடுப்பாங்க, நமக்கு ஒன்றுன்னா வருவாங்க அப்படின்னு நினச்சி தான் நிறைய பேர் மெத்தனமாக இருப்பாங்க. அப்படி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இப்போ ஃப்ரெண்ட்ஸு, எனக்காக ஃப்ரெண்ட்ஸு கடைசியில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் சும்மா போய் அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் அவன் வந்து தன்னை உணர்வான். ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்காக எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்காக நான் உயிரை கொடுப்பேன், அது கொடுப்பேன் அப்படின்னு அந்த மாதிரி தேவையில்ல வேலைலாம் பார்த்துட்டு இருப்போம். கடைசியில் பார்த்தா யாருமே நமக்காக நிற்க மாட்டாங்க, எல்லோரும் சும்மா துரோகிகள், எல்லோரும் நம்ப வச்சு ஏமாத்துறானுங்க. அப்போ தான் வாழ்க்கையை உணர்வாங்க. அதனால் இந்த மாதிரி நம்மளை உணரணும், இந்த தனிமையை உணரணும். நமக்காக மட்டும்தான் நாம் தான் இருப்போம். மற்றவங்க நமக்காக யாரும் இருக்க மாட்டாங்க. அது அப்பாவாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, நாம் யாருமே நம்பக்கூடாது. அப்படி இருக்கிறவங்களையும் நம்பக்கூடாது. அப்படி யாராவது சொல்கிறாங்களா, நீ நம்பாதீங்க. இப்போ வந்து ஒரு மனைவி என்ன பண்ணுறா, கணவன் இருக்கான், நமக்காக கணவன் இருக்கான், நாம் எதுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வீட்டிலே இருக்காங்க, வேலைக்கே போகிறதில்ல, மெத்தனமாக இருக்காங்க. கடைசியில் அவன் அந்த கணவன் என்ன பண்ணுறான், வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறான். அப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, கடைசியில் இவள் வேலைக்கு போகணுங்கிற அவசியம் வந்து போகுது. அப்போ நீ என்ன பண்ண, இதை முதலே செஞ்சுருக்கலாம்ல. நீ இவ்வளோ நாள் நம்பினல்ல, நமக்காக கணவன் இருக்கிறான்னு நம்பினல்ல, அது வந்து பொய் தானே. அதில் அவன் செத்தே போயிடுறான்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இவன் என்ன பண்ணுறா, வேறு வழி இல்லைன்னு போய் வேலைக்கு போகிறா. அப்போ அது மாதிரி நீ ஒன்றை நம்பு, நீ மற்றவனை நம்பாத. அது என்றைக்கும் நிரந்தரம் கிடையாது. என்றைக்காக இருந்தாலும் மனிதர்கள் அவங்கள விட்டுட்டு போயிடுவாங்க. உங்கூட இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி யாராவது சொன்னாலும் அதை ஏற்றுக்காத. முதல்ல உங்கூட இருப்பாங்க, நான் உனக்காகவே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்களா, அது வந்து பொய். அது ஏன்னா ஒருத்தர் உங்கூட இருக்கலாம், ஆனால் செத்து போயிட்டாங்கன்னா, ஏதோ விபத்தில் செத்து போயிட்டான், அப்போ உங்க கூட இல்லைல்ல. அவங்க உயிரோடு இருந்தால் கூட உங்க கூட இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ அவங்க இறந்து போயிட்டாங்கல்ல, அப்போ அவங்க கூட இல்லை தானே. அப்போ இல்லைங்கிறது தானே உண்மை, தனிமை தானே உண்மை. அப்போ நீ தனி ஆளுங்கிறது தான் உண்மை, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அப்போ அதை நம்ம உணரணும் தினமும். எப்படின்னா, நடைபயிற்சி பண்ணுங்கள், தினமும் நடந்து போங்க, ஒரு அரை மணி நேரம் தனியாக நடந்து போயிட்டு வாங்க. அப்போது நாம் தான் அந்த கையில் எதுவும் மொபைல் ஃபோன் பாட்டு எதுவும் கேட்காதீங்க, யாரும் நண்பர்கள்ட்ட யார்கிட்டையும் பேசாதீங்க, தனியாக நடந்து போயிட்டு வாங்க. அப்போ தான் தெரியும் நாம் தனி ஆள் தான்ங்கிறது. அப்போ தான் சுதந்திரம். நாம் அந்த தனிமையை நம்ம உணர்வோம். அந்த தனிமையை அப்போ தான் நம்ம உணர்வோம். ஓ, நாம் தனி தான், தனியாக நடந்து போகிறோம். அப்படி அந்த மாதிரி தனிமையை பார்த்து பயப்படுறவங்க தான் பார்த்திங்கன்னா எப்போவும் யார் கூடயா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி நடைபயிற்சி செய்யாமல் ஏன் இருக்காங்கன்னா, தனியாக நம்ம தனிதாங்கிறத, நம்ம தனி ஆள் தான் அப்படிங்கிற அந்த உணர்வு, அதை பார்த்து பயப்படுறாங்க. நமக்கு நிறைய பேர் இருக்கிறாங்கங்கிற தைரியத்தில் இருக்காங்கள்ல. இல்லை, நமக்கு யாருமே கிடையாது, நாம் தான் நாம் தனி ஆள் தான், அந்த இதை பார்த்து பயப்படுறாங்க. நான் 10 பேர் இருக்காங்கப்பா, என் புள்ள இருக்கான், என்ன காப்பாற்றுவான், நான் 60 வயசுக்கு மேலே நான் வேலைக்கே போக மாட்டேன், என் புள்ள என்ன காப்பாற்றுவான், அல்லது பொண்டாட்டி என்ன பண்ண, என் புருஷன் என்ன காப்பாற்றுவான், புருஷன் போனோன்னா என் பிள்ளைகள் என்ன காப்பாற்றுவான்னு பொம்பளைங்க மெத்தனமாக இருக்காங்கள்ல. இப்போ தனிமையை பார்த்து பயப்படுறாங்க. யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லி, நமக்காக இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி தைரியமாக இருக்காங்க. இவங்க எல்லாம் யாருமே உனக்காக யாரும் இருக்க மாட்டாங்க, நீ தனி ஆள் தான் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குல்ல, அதை பார்த்து பயப்படுறாங்க, தனிமையை பார்த்து பயப்படுறாங்க. அப்போ அந்த பயத்தை நீ எதிர்கொள்ளணும். நான் தனி ஆள் தான், அதை ஒத்துக்கோ, அதுதான் உண்மை. நீ தனி ஆளுங்கிறது தான் உண்மை. அதை ஒத்துக்கணுன்னா அதற்கான பயிற்சி தான் இது. தனியாக நீ நடந்து போயிட்டு வரணும், டெய்லி தனியாக நடந்து போகணும். அப்போ தான் உனக்கு உண்மையான பயம். நமக்காக யாருமே வரமாட்டாங்க. மெத்தனங்கிறது உங்கள்கிட்ட இல்லாமல் போகும், சோம்பேறித்தனங்கிறது இல்லாமல் போகும், எதையாவது செய்யணுங்கிற ஆர்வம் வரும். அப்போ தான் உனக்கு எதுவுமே எதையாவது செய்யணும், நம்ம தனி ஆள் தான் அப்படிங்கிற அந்த உணர்வை பெறுவதற்காக தான் நீங்கள் தனியாக நடைபயிற்சி செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு எதையாவது செய்யணும், சாதிக்கணும், நம்ம தனி ஆள் தான், நமக்காக யாருமே இல்லை, அப்போ நாம் எதையாவது செய்யணும், நாம் தான் நமக்காக எதையாவது செய்யணும், மெத்தனமாக சும்மா இருக்கக்கூடாது, சோம்பேறியாக இருக்கக்கூடாது, எதையாவது சாதிக்கணும், எதையாவது செய்யணும் அப்படிங்கிற உணர்வு நீ உங்களுக்கு தினசரி வரணும். அப்படின்னா தினமும் ஒரு அரை மணி நேரம் காலையிலையோ மாலையிலையோ எப்போ மத்தியானமோ எப்போ நீங்கள் நடந்து போயிட்டு வாங்க. எங்கேயாவது தனியாக யார்கிட்டையும் பேசாமல், எந்த பாட்டுக்கிட்ட எதுவும் கேட்காம நடந்து போயிட்டு வாங்க. அந்த மாதிரி போகும்போது நீங்கள் உங்களுக்கு ஏற்படுகிற உணர்வு தான், நாம் தனி ஆள் தான், நமக்காக யாரும் நம்ம கூட வரமாட்டாங்க. இப்போ கூட பாரு, நம்ம தனியாக தான் நடக்கிறோம். அது மாதிரி யாராவது வந்தாங்கனாலும் வேண்டான்ருங்க, இல்லைங்க இது வேண்டாம், நான் தனியாக போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. நடைபயிற்சிங்கிறது தனியாக போகணும். தனியாக போகிறதுக்கு அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ தான் யாராவது ஃப்ரெண்ட்ஸோடு போய் பேசிகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்து கிடப்பாங்க. இன்னும் ஏன் அவர் வரல, வாக்கிங் போகும்போது நீங்கள் ஏன் மற்றவங்க கூட நடந்து போகக்கூடாதுன்னா,
உங்கள் நண்பருக்காக வெயிட் பண்ணுவீங்க. 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டே வாக்கிங் போகலான்ட்டு. உங்கள் நண்பர் ஒருத்தர் முன்ன பின்ன ஆகும், வரமாட்டார், அவர் வேகமாக நடக்க மாட்டார், நீங்கள் வேகமாக நடப்பீங்க, அல்லது அவர் வேகமாக நடப்பார், நீங்கள் ஸ்லோவாக போவீங்க. அப்போ இந்த மாதிரி தேவையில்லாத சிரமங்கள்லாம் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே போவீங்க. ஒரு நாள் அவர் லேட்டாக வருவார், அதுக்காக அவர் வெயிட் பண்ணுவீங்க. இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அப்போ ஒரு நாள் வரமாட்டாரா, அப்போ நீங்கள் எப்பவும் சேர்ந்தே போய் பழக்கப்படுவீங்க. அப்போ ஒரு நாள் அவர் வரமாட்டார், அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்றைக்கி நம்ம வாக்கிங் போக வேண்டாம்னு நினைப்பீங்க. இந்த மாதிரி மற்றவங்கள சார்ந்து நீங்கள் ஒரு நடைப்பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகுனா, உங்களுக்கு நேரம்லாம் வேஸ்ட்டாக போயிடும். நேரம் வேஸ்ட்டாக போகும், வேகம் குறையும். மற்றவங்களுக்கு வேகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வேகத்தை குறைக்கணும், அல்லது அவங்க வேகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போக முடியாது. அவங்க நமக்காக அவங்க வேகத்தை குறைப்பாங்க. அதனால் இந்த மாதிரி நடைப்பயிற்சி பண்ணுறது நம்ம தனித்து போகணும். அப்படி போகும்போது தான் நமக்காக மட்டும்தான் நாம் தான் இருக்கோம். தனி ஆள், நாம் ஒரு தனி ஆள், நமக்காக யாரும் வரமாட்டாங்க, யாரும் இருக்கவும் கூடாது. நம்ம தனிமையை யாரும் நம்மளை நமக்காக அடிமையாக இருந்து நம்மளை ஒருத்தர் சோம்பேறி ஆக்கிவிடாது. ஏன் அடிமைத்தன், நீங்கள் மற்றவங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது, உங்களுக்கும் யாரையும் அடிமையாக இருக்க விடாதீங்க. அப்படி அடிமையாக இருக்க விட்டிங்கன்னா உங்களை அவங்க சோம்பேறி ஆக்கிடுவாங்க, உங்களுக்கு ஒரு மெத்தனத்தை ஏற்படுத்திடுவாங்க. அதனால் இந்த தனியாக நாம் ஒரு தனி ஆள் தான் அப்படிங்கிறத உணரணுன்னா தினமும் ஒரு 1/2 மணி நேரம் நடைபயிற்சி பண்ணுங்கள். நடைபயிற்சி பண்ணிட்டீங்கன்னா நம்ம தனி ஆள் தான் அந்த உணவு. அப்போ தான் எதையாவது செய்யணும், நமக்கு யாரையும் நம்பக்கூடாது, மெத்தனமாக இருக்கக்கூடாது, மற்றவங்களை நம்பி நம்ம மெத்தனமாக இருக்கக்கூடாது. யாருமே நம்ம கூட கடைசி வரைக்கும் வர மாட்டாங்க, நாம் தான் நம்ம கூட இருக்க போகிறோம், நம்மளை நாம் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாதிக்கணும், எதையாவது செய்யணும். நாம் தனித்து நிற்பதற்கு, கடைசி வரைக்கும் தனித்து நிற்பதற்கு நாம் எதையாவது செய்யணும் அப்படிங்கிற அந்த உணர்வு எப்போ வரும், தனியாக வாக்கிங் போகும்போது தான் வரும். நடைப்பயிற்சி போகணும், அல்லது ஓடக்கூட செய்யலாம். நடைப்பயிற்சி ஓடக்கூட செய்யலாம். தனியாக போய் அப்படி போயிட்டு வாங்க, சும்மா ஸ்லோவாக போயிட்டு வாங்க. எங்கேயா போய் உட்காந்துட்டு வாங்க, ஒரு மொட்டை பாறையில் உட்காந்து அல்லது ஒரு பாறையில் உட்காந்துட்டு யோசிங்க. ஒரு மரத்தடியில், அந்த மாதிரி மரத்தடிலலாம் பெஞ்செல்லாம் போடணும், ஒரு கல் அப்படிலாம் இருக்கணும். இந்த உலகம் இந்த வாழ்கிற பகுதின்னு அங்கே மரத்துக்கடியில் ஒரு பெஞ்சு, மக்களை போய் அப்படி நடந்து போய் அங்கே போய் உட்காந்து யோசிச்சுட்டு வரலாம். எவ்வளோ ட்ரீம், ஒரு கனவுகளை தூண்டுகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும்.